இது வந்துட்டேங்க. லைக் யா சொந்தக்காரங்களெல்லாம் மீட் பண்ணியாச்சு. அப்போ ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மாதம் கழித்து அவங்கள பார்த்தேங்க. ஸோ அதனால் ஐம் ரியலி ஹாப்பி. பார்த்தாச்சு, பேசியாச்சு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். நம்ம மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா. டைம் எவ்வளோன்னு தெரியல. மணி 4:02. எஸ், பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ரோடு, இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியும் உங்களுக்கு, அதுதான் ரோடுங்க. ரோட்வேஸ். இங்கே ஆள் கூட உட்காந்துருக்காங்க. ஆமாம், அந்த ஹைட்லேருந்து பார்த்தோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததில்ல. என் டார்கெட் 6 o'clock. 6 o'clock வீட்டிலே இருக்கணும். கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால தான் யோசிக்கிறேன். பார்க்கலாங்க. இப்போ 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போவோன்ட்டு. இதுவரையும் உங்களுக்கு vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். 4 இலவச பொருட்கள், இதை மட்டும் நீங்கள் எனக்கு செஞ்சிங்கன்னா போதும். வேறு எதுவும் நான் கேட்கல. ஜஸ்ட் சப்போர்ட் மீ த்ரூ சப்ஸ்கிரைப், லைக் மை வீடியோஸ், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 வாட்சிங். ஒரு 2 மணி நேரத்தில் ஃபோட்டோ எடுத்தேன். சும்மா பைக்கை தாங்க எடுத்தேன். நம்மளெல்லாம் எடுத்து யாருக்கா பார்க்குறது. ஸோ அதனால் பைக்கு மட்டும் எடுத்தேன், அவ்வளோதான். எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூயிங். ஸோ நான் போயிட்டு ஹைவேஸ் போயிட்டு நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், மணி இவ்வளோ 4:30 ஆச்சு. ட்ரெயின் போட்டாங்க. ட்ரெயின் வரப்போகுது. பார்க்கலாம் எப்படி இருக்குது ட்ரெயின். இது பாருங்களேன், இந்த சைடு கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து அது கிரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆளுக்கு ஈஸியாக அப்படி குமிஞ்சு அப்படி ஜம்ப் அடிச்சு போயிடுவாங்க. அங்கேயே அப்படியே குமிஞ்சு ஓடிடுவாங்க. கமா சின்ன ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. என்ன தான் வழி விட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி போகிற கார் பின்னாடி காரில் இருக்குது. ஸோ பாவம் காரில் இருக்காங்க, அவங்க எப்படி போவாங்கன்ட்டு. சரி, இவங்க இப்படி லெஃப்ட்டு ஒதுங்கினா தான் உண்டு. இந்த சைடு கூட பரவாயில்ல. பட் அங்கே பாருங்கள் ஃபுல்லாமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டில் இடமே இல்லை. நமக்கு பிரச்சனை இல்லை, காருக்கு தான் கஷ்டங்க. அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து ரைட் லெஃப்ட் ஒதுங்கி விட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே வேலைக்கு ஆகும். இல்லாட்டி கஷ்டம். திருப்பூர் 73. திருப்பூரில் தாண்டி தான் நம்ம போகணும். டைம் 4:45. 4:45 நாங்கள் போது 15 மினிட்ஸில் போயிடலாமா? 15 மினிட்ஸ் மேலே ஆகும். அப்படியே 5-10 ஆயிடும்னு நினைக்கிறேன் ஹைவேஸ் போகிறதுக்கு. 6 மணிக்கு மேலே ஆயிரும் எனக்கு தெரியும். 6:30 ஆகிடும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். பஸ்ஸில் திடீர்னு யாருன்னே தெரியல, டாட்டா காட்டுறா அப்படி என்னன்னு தெரியல. ஜஸ்ட்டு ரைடு அப்படிங்கிறதுனால பார்த்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ஓ, நம்ம இப்படி போகிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களும் யோசித்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க போல். அதனால தான் அவங்களுக்கு வந்துடுறாங்க. ட்ராவல் பண்ணுங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னை பொறுத்தவரை பைக்கில் ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பைக்கில் ட்ராவல் பண்ணோம், எங்கெங்கேயோ போகணுன்னு ஆசை. பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட்டை பொறுத்து நான் போவேன், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட காசு இருக்குது போகிறேன், காசு இல்லைன்னா போக மாட்டேன், அப்படியே வெயிட் பண்ணுவேன். காசு சேர்த்து வச்சு கூட நான் போவேன். கோவா போகணும் அப்படின்னா சரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெயிட் பண்ணி கூட ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு கூட பெட்ரோலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை சேர்த்து வச்சுட்டு போவேன். கோவா ட்ரிப்புக்கு 8000 ரூபா ஆச்சு. ஒரு 8000 ரூபா நான் வந்து ஒரு 6 மாதத்தில் சேர்த்த முடியாதான்? 500 ரூபா 1000 ரூபா அப்படி வச்சுட்டு ட்ரெஸ்ஸு வாங்குறது அது இதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டேன்னா நான் அந்த காசு இதில் சேவிங்ஸ் பண்ணுவேன். அதை வச்சு போவேங்க, அவ்வளோதாங்க. எனக்கு அதுதான் சந்தோஷமே. அங்கே போய் ஸ்பாட்டை பார்த்து சுற்றி இது பண்ணுறதெல்லாம் செகண்டரி தான்.
எனக்கு வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி அதை போய் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அவங்களோட விருப்பம் வேறு மாதிரி இருக்கலாம். அதை நான் வந்து இது பண்ணிக்கலைங்க, அவங்க விஷயம் தான். கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது 4 சிம்பிள் விஷயம். அட்லீஸ்ட் லைக் கமெண்ட்டாவது பண்ணுங்கள். ஷேர் கூட உங்களுக்கு சரி அவன் சார் பாப்பா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க, விடுங்க. லைக் கமெண்ட்டாவது பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லைக் நம்ம இதே வந்து உங்களுக்கே தெரியும், motovlogs அண்ட் ரைடு ட்ரிப்ஸு, வண்டி பற்றி, இதுதான் நம்ம செக்மெண்ட்டு. நான் இந்த யூடியூப் வந்து நான் அப்படியே ரன் பண்ணலான்னு இருக்கேன், இந்த ப்ரொஃபைலு. ஸோ அதனால் இதில் என்ன டவுட்ஸ் அது ரிலேட்டடாக வேணுமோ கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய், டேக் கேர். உள்ளலாம் ஒரு வழியாக எப்படியோ ஹோப்ஸ் வந்துட்டேங்க. பட் என்ன பிரச்சனை, செம்ம டிராஃபிக்கில் செம்மைய மாட்டிட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னாங்கிறத வந்து அன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு எனக்கு 1 hour ஆகிடுச்சுங்க. ஸோ கோயம்புத்தூரில் அந்த ரோட்டில் நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க, வெளியே போகணுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாருமே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னுங்கிறது எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னால் சுத்தமாக முடியல. அதே மாதிரி நிறைய பேருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். சரி, பைக்கு கூட பரவாயில்ல, எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். கார்லலாம் அவங்கெல்லாம் நினச்சி பாருங்கள் எப்போ போய் சேர்ந்துருப்பாங்க அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு. ஸோ ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து சீக்கிரம் பிரிட்ஜு கட்டி முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் பிரிட்ஜு கட்டினீங்கன்னா கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும், எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அன்றைக்கி. ஸோ அதுதான் ஒரு டைம் லேப்ஸாக எடுத்தேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கே எப்படி எந்தளவுக்கு நான் எக்ஸாஸ்டட் ஆகிருக்கேன் அப்படின்னாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த டைம் லேப்ஸோடு நான் முடிச்சிட்டேன். ஸோ ரைட் நல்லபடியாக போச்சு. ஸோ நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ அது மறக்காமல் சொல்லுங்கள். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டவுட் எதுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை நான் ஒரு வீடியோவை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ், லைக்ஸ் தான் எனக்கு பூஸ்டப் பண்ணும், வீடியோஸ் போட வைக்கும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. So have a great day. Enjoy the life. Bye.